என்ன பார்க்க போறோம்னா பிள்ளைய ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க ரவை பணியாரம் வேணும் 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 அப்படின்ட்டு சிம்பிளாக ஒரு ஸ்வீட் பண்ணுவோம் வாங்க. அதுக்கு தேவையானது வந்து ரவை, மைதா, அப்புறம் வந்து சர்க்கரை, கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு, 2 வாழைப்பழம். அதாவது இனிப்பு பண்ணும்போது ஒரு சிட்டிகை உப்பு போடணும், காரம் பண்ணும்போது கொஞ்சம் இனிப்பு போடணும். ஒரே ஒரு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் ஒரு 2 பழம். எனக்கு தேவையானது நான் எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன், அதனால நான் வந்து 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். சரியா? இந்த மாதிரி கனிஞ்ச வாழைப்பழம் இந்த சைஸ்ல 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். சரியா? 1 கப் ரவை, ஒரு 1/2 கப் மைதா, 1 கப்பு சர்க்கரை. இனிப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1 கப்பும் போடலாம், 1/4 கப்பு 1/2 கப்பும் போடலாம், 1/2 கப்பும் போடலாம். நம்ம எவ்வளோ இனிப்பு சேர்க்கணுமோ அதுக்கு தக்கன போட்டுக்கோங்க. இப்போ இதுல 1 கப் ரவையை இதை கொட்டிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் மைதா. ஓகே, இதையும் இதில் சேர்த்துக்கணும். அப்புறம் சர்க்கரை ஒரு கப் போடுறேன். 1 கப்பா? ஆமாம். ஓ ரவை பணியாரம் இவ்வளோ சர்க்கரை தானே? 1 கப்பு. ரவை எவ்வளோ போட்டிருக்குமோ அவ்வளோ அளவா? ஜீனி நல்லா இனிப்பு நல்லா சேர்ப்போம், அதனால நான் போட்டிருக்கேன். நீங்கள் 3/4 கப்பு போட்டுக்கலாம். சோறு கம்மியாக உள்ளவங்க 3/4 கப்பு போட்டுக்கலாம். இன்னும் வேணுங்கவங்க 1/4 கப்பு போட்டுக்கலாம். இதில் சீனி போட்டாச்சா? இப்போ ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி மாவை கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இது சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ். ரொம்பையும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பையும் கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் நேரம் கழிச்ச உடனே அந்த ஊறின உடனே ரவை வந்து தண்ணி வாங்கும். ரவை நல்லா ஊறின உடனே தண்ணி இழுத்துக்கும். அப்போ பார்த்துட்டு நம்ம தண்ணி வேணும்னா ஊற்றிட்டா. இப்போ இந்த அளவில் நம்ம தண்ணியாக வச்சுருக்கோம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஆமாம். இதை ஒரு 30 நிமிஷம் இல்லைன்னா 40 நிமிடம் நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், இது இவ்வளோ ஊறி இருக்கு. 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ இதில் இந்த மாதிரி கனிஞ்ச வாழைப்பழம் 2 வாழைப்பழம் நான் சேர்த்துக்கிறேன். 2 வாழைப்பழத்தை சிமினி ஓடிக்கிட்டு இருக்கு, நல்லா சத்தம் இருக்கும். கொஞ்சம் அதை தவிர்த்துக்கோங்க, கொஞ்சம் சவுண்டு இறைச்சல் சவுண்டு வரும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை இந்த பதத்தில் இருக்குது. நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல பழத்தை வந்து நல்லா கரைச்சிக்கணும் கைட்டு. ஓகேவா? நல்லா கரைச்சிட்டு எண்ணெய் அடுப்பில் காய வச்சுருக்கேன். ஹீட்டை ஏற்றி வச்சுருக்கேன். அப்படியே சைட் பை சைடாக நைட் சாப்பாட்டுக்கு தக்காளி சட்னி அரைக்க போகிறேன். நைட் என்ன சாப்பாடு தெரியுமா? என்னது? ராகி தோசை. ஓ மை காட், ராகி தோசை வித் தக்காளி சட்னியா? எனக்கு நார்மல் தோசை வித் தக்காளி சட்னி ரொம்ப பிடிக்கும். ராகி தோசை இது மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க, கட்டி இல்லாமல். அந்த பழம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கரைச்சிக்கிட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோமா? ரொம்ப கட்டியாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா? பழம் லைட்டாக கட்டி கிடக்கு. நல்லா நசுக்கி விட்ருங்க. இப்போ நாங்கள் சுட்டு எடுப்போமா? இப்போ நல்ல ஒரு 1/2 கரண்டி இது மாதிரி இப்படி எடுத்துட்டு எண்ணெயில் இப்படி விடணும். ஓகேவா? இதே மாதிரி. ஆக்சுவலி இது என்னது? இது ரவை பணியாரம். அந்த இதில் தானே பண்ணுவாங்க? அதுலேயும் பண்ணலாம், இதுலேயும் நம்ம எண்ணெயிலையும் பொரிச்சு எடுக்கலாம். ஒரு 4-5 இடம் தேவை தக்கன விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடுவோமா? சாப்பிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் வந்திருக்காங்க வெளியில் போயிட்டு. அப்பா இப்போ வந்து இப்போ தான் வந்திருக்காங்க வெளியில் போயிட்டு. ரவை பணியாரம் நைட் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சட்னி, ஏற்கனவே சொன்னா ராகி தோசை. டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குங்க.
ராகி தோசாய். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? ராகி தோசை, சூப்பர் டேஸ்ட். நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம். தக்காளி சட்னி, நைட் சாப்பாடு சிம்பிளா. ஓகே, இப்போ ரவ பணியாரம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் ஏற்கனவே 2 சாப்பிட்டேன். அப்பாவிய பாக்கணுங்க, இப்போ வெயிட்டிங். அதனால தான் லேட்டா வீடியோ எடுத்தோம். சுட்டி மகளை வந்து காவியம் என்ன செஞ்சுட்டா, குக்கு தூக்கம்படி போடுதுன்னு ஓடிட்டா, போயிட்டா, டிவி பார்க்க போயிட்டா. என்ன எண்டிங்க்கு வரமாட்டேன்ட்டா, போடுற வரைக்கும் இருந்தா. சூப்பரா இருக்கு. என்ன அவ்வளவா பிடிக்கல. ஆமா, சூப்பர் டேஸ்ட் உண்மைக்கு. நல்லா சாஃப்டா நல்லாவும் இருக்கு, நல்லா இருக்கு. என்ன வாங்க. எனக்கு வரவே செய்யாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரவ பணியாரம் வராதுன்னு போடவே மாட்டேன். ஆனா இன்னைக்கு ஏதோ போட்டுட்டேன். நம்ம யூடியூபர்ஸ்க்கு போட்டு, நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் போட்டு காமிச்சனால வந்துருச்சு. சப்ஸ்கிரைபருக்கு அவங்களுக்காண்டி போட்டதுனால நல்லா வந்துருச்சு. பொதுவாவே நான் வந்து யூடியூப் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம உறவினர்கள் உங்களுக்காண்டி நான் போடுற வீடியோ எல்லா ஸ்நாக்ஸுமே டேஸ்டாவும் இருக்கு. அதாவது ரொம்ப மீதம் போகாம பத்தாக்குறையாக கரெக்டா போடுது, மெஷர் பண்ணி கரெக்டா போடுது. அதுக்கு முன்னகுட்டி கூட ஒரு மாதிரி இருக்கும். இந்த யூடியூப் ஆரம்பிச்சதுல இருந்தே என்னுடைய ஸ்நாக்ஸ் சமையல் எல்லாமே நல்லா ஆயிடுச்சு, சூப்பர் ஆயிடுச்சு. இது எல்லா நன்றி, எல்லா தேங்க்ஸும் உங்களுக்கு தான், உறவினர்கள் உங்களுக்கு தான். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ அரவன் ஃபேமிலியை என்னைக்கும் ஆதரவு கொடுங்க. இதே மாதிரி எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். நிறைய வீடியோஸ் வருது. இந்த 1 வீக் பொறுத்துக்கோங்க. இந்த 1 வீக் நீட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நிறைய வீடியோஸ் நிறைய வரும். நல்ல என்டர்டைன்மெண்டிங்கான நல்லது வரும், நல்ல ரெசிபிஸ் நிறைய வரும். தவறாம பாருங்க. இதே மாதிரி என்னைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. ஸ்ரீ அரவன் ஃபேமிலியை மறக்கவே மறக்காதீங்க. ஓகே, தேங்க்யூ, Thank you. பாய் பாய்.